வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இப்போ தக்காளி தொகையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொகையலுக்கு தேவையான பொருட்கள்: 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 4 மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி, புளி, பெருங்காயம், உப்பு இதில் எல்லாமே போட்டிருக்கேன். போட்ட பிறகு இது நல்லா வதங்கின உடனே என்ன பண்ணுங்கன்னா, நம்ம துருவிய தேங்காவை இதில் கொட்டி ஒரு கலரி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ண பிறகு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். அதே மாதிரி எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பையும் வறுத்து எடுத்தாச்சு, மிளகாவையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை வறுத்து முதல்ல தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் தக்காளி எல்லாம் நாம் வதக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காவை போட்டு ஒரே ஒரு வாட்டி அதை வதக்கிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் தேங்காவை போட்டு அடுப்பு எரியக்கூடாது. அதனால் சட்னி தேங்காய் ரொம்ப வதங்கிட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சமயத்தில் ஒரே ஒரு வாட்டி தேங்காவை போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆறின பிறகு அரைச்சிக்கணும். பாருங்க, தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டு ஒரு தடவை நல்லா ஃபுல்லும் எல்லாத்தையும் மொத்தமாக கலரி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இது ஆறின ஒன்று நாம் தொகையில் அரைச்சிடலாம். பாருங்க, தக்காளி தொகையில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை எப்படி அரைக்கணும்னா, ஃபஸ்ட்டு மிளகாவை அரைச்சிக்கணும். மிளகா அரைச்ச பிறகு வதக்கி வச்ச தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். கடைசியாக தான் உளுத்தம்பருப்பை சேர்க்கணும். உளுத்தம்பருப்பை ரொம்பவும் மசிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு தக்காளி தொகையில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி இதில் தாளித்து விட்டுக்கணும். இதுதான் தக்காளி தொகையல். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை மிஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்களோட பாரம்பரிய சமையல். எங்கள் குடும்பத்தில் இதுவுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பொருள். இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்கும். சாதத்துக்கு தொகையல் மாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு நீங்கள் தண்ணி போட்டு சட்னி செய்கிற மாதிரி செய்யலாம். இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான டிஷ் இது. செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.